உடலில் இருக்கிற கழிவுகளை நீக்கணும். அது எப்படி நீக்கலாம்? கழிவுகள் எப்படி சேர்ந்துச்சு? தீய எண்ணங்களாலும் கெட்ட எண்ணங்களாலும் தவறான நஞ்சு சேர்ந்த உணவாலும் உடம்பில் கழிவு சேர்ந்துருக்கு. அந்த கழிவை எப்படி நீக்கிறது? முதல் உபாயமாக உண்ணா நோம்புன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஃபாஸ்டிங், நோயிலே படுப்பதென்னே பின் நோன்பிலே உயிர்ப்பதென்னு பாரதியார் சொல்கிறார். அப்போ உடல் தன்னைத்தானே கழிவுகளை வெளியே அனுப்புகின்ற செயல் என்பது உண்ணா நோன்பு. நம்ம அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஓவர் ஈட்டிங் சொல்கிறோம். ஒருவேளை உண்பவன் யோகி, இருவேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகி. ரோகின்னா யார்? நோய் உள்ளவர். நோய் உள்ளவர் தான் 3 வேளை சாப்பிடுவார். இன்றைக்கி இன்னொன்று கூட நம்ம சேர்த்துக்கலாம், 4 வேளை உண்பவன் துரோகி. அடுத்த தலைமுறை உணவையும் சாப்பிட்றோம். உணவில் கவனமாக குறைத்து உண்பவர் ஆரோக்கியமாக வாழ முடியும், கழிவுகளை வெளியேற்ற முடியும்.